திமுக கனவில் மண்ணள்ளி போட்ட பலே சம்பவம். தமிழகத்தில் இறக்கப்பட்ட முக்கிய அஸ்திரம். பாஜக சும்மாவா? மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் உயரிய நோக்கத்துடன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில வணிகர் அணி ஒரு முக்கியமான சமூக நல திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தை சேர்ந்த 12 வயதுக்குட்பட்ட ஒரு பெண் குழந்தை தேர்வு செய்யப்படுவாள். தேர்வு செய்யப்படும் குழந்தையின் பெயரில் சுகன்யா சம்ருத்தி யோஜனா கணக்கு துவங்கப்பட்டு 10,000 ரூபாய் துவக்க தொகையாக செலுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மண்டலங்களையும் உள்ளடக்கிய வகையில் மொத்தம் 1231 பெண் குழந்தைகள் நேரடியாக பயனடைய உள்ளன. பெண் குழந்தைகளின் கல்வி, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரே ஒரு பயனாளி மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் குழந்தையின் தாய் ஆதார் அட்டை கொண்டவராக இருக்க வேண்டும். குழந்தை 12 வயதிற்குள் இருக்க வேண்டும். தாயின் தொழில் விவரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் குடும்பம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பன முக்கிய தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தகுதியான பயனாளிகளை சரியாக தேர்வு செய்து இந்த சமூக நலத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்த அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பாஜக மாநில வணிகர் அணி தலைவர் சதீஷ் ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் கட்சியின் ஒரு அணியால் நேரடியாக செயல்படுத்தப்படும் முன்மாதிரி திட்டமாக விளங்கும் இந்த முயற்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கல்வி பெறச் செய்வோம் என்ற தொலைநோக்கு சிந்தனையின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. சுகன்யா சம்ருதி யோஜனா உள்ளிட்ட பல்வேறு மகளிர் திட்டங்களின் பயனாக இன்று ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேறி வரும் நிலையில் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இன்னும் பல பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலுவான அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இத்தகைய சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய முயற்சியை முன்னெடுத்துள்ள திரு எம் சதீஷ் ராஜா அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலிருந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் பெருமளவில் குவிந்து வருகின்றன.